வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மூட்டு வலி. மூட்டு வலியே நிறைய டைப் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 100க்கு மேலே இருக்குது. அது எதனால் வந்தது, அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூட்டு வலி முதல்ல மூட்டுகளில் வலி இருக்கும், அதான் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அது 50 வீக் இருக்கும். அது செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் மூட்டுகள் டைட் ஆகிடும், மடக்க நீட்ட முடியாமல் இருக்கும். 4வது ஸ்டேஜ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், ஆனால் வலி இருக்காது, நடக்க முடியாது. ஸோ இது 4 ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகைக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு மாறும். பொதுவாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தேய்மானத்தால் வர்றது. இது 1வது வகை. 2வது வகை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸு. அதாவது மூட்டு எல்லா மூட்லேயும் மெயினாக முட்டி விரல்களை ரொம்ப தாக்கும். 3வது அன்க்ளோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அது முதுக வேகமாக தாக்கும். 4வது கவுட்டுன்னு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அது கட்டை விரலில் ஆரம்பித்து வரும், அது மெட்டபாலிக் டிசீஸ். இந்த மாதிரி மூட்டு வலி பல வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி மூட்டு வலின்னு நினச்சக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான சிகிச்சைகள் இருக்குது. ஸ்டேஜஸை பொறுத்து ஏர்லியர் ஸ்டேஜஸை பண்ணால் நம்ம சீக்கிரம் சரி பண்ணலாம். சரி, மூட்டு வலியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, அது தடுக்கிறதுக்கு என்ன வழி, அது சிகிச்சை முறைகள் என்னன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக எல்லாருக்கும் 100% மூட்டு வலி முட்டியில் வரும். அது தேய்மானத்தால் தான் 90% வருது. அதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஏர்லியர் ஸ்டேஜ், லேட்டர் ஸ்டேஜ்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸசைஸு பயிற்சிகள் அதன் மூலமே சரி பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்டேஜஸ் போக போக ட்ரீட்மெண்ட்டு மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மூட்டு வலி வந்த உடனே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாவே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் தேய்மானம் இருக்கா இல்லையான்னு. டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. 100 வகையான மூட்டு வலி இருக்கும்போது ஒன்றுத்துக்கு ஒரு வகையான டயக்னோஸ் இருக்குது. முதல்ல இனிஷியலாக எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதில் சரியாக தெரியலனாக்கா ஆர்த்ரைட்டிக்ஸ் ப்ரொஃபைல்னு ஒரு லேப் டெஸ்ட் இருக்குது, அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குன்றது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்ப்பாங்க. தேய்மானம் அதிகமாக ட்ரீட்மெண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு வரைக்கும் போகும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் போகும். ஆனால் எல்லாத்துலேயுமே எஃபெக்ட்டு, சைடு எஃபெக்ட்டு இருக்குது, பெனிஃபிட்டு, மெரிட்டு, டிமெரிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் எதனால் வருதுன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த காஸ், ட்ரீட் த பேஷண்ட் சொல்லுவாங்க. நோய் நாடி நோய் நாடி அதுதானே பயந்து வாய்ப்பை சொல்லுன்னு சொல்கிற மாதிரி, எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதை நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸோ டயக்னோசிஸ், மூட்டுடைய பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இப்போது பார்த்தீங்கன்னா சாதாரண மூட்டு வலிக்கு ஃபிசியோதெரப்பி, பெயின் ரிலீஃப் மெடிசனே போதும். ஆனால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் கொஞ்சம் பவரான ட்ரீட்மெண்ட் வேணும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் நீ பெயினுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பவராக டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் டிசீஸ் மெத்தோடிக்ஸ் அந்த மாதிரி பவரான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தேர்ட் ஸ்டேஜஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம ஜாயிண்ட் ரிப்பேர், ஆர்த்ரோஸ்கோபிக் இன்டர்வென்ஷன் தான் தேவைப்படும். 4th ஸ்டேஜ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் தேவைப்படும்.